இந்த ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்து ஒரு மாதிரி மைண்ட்லாம் டிஸ்டர்பாக இருக்குது, ஒரு மாதிரி மனசுக்கு இதமாக கிராமத்து கதையா, கிராமத்துக்குன்னே உரிய வட்டார மொழியில் இருக்கிற நகைச்சுவை இருக்கிற மாதிரி ஏதாச்சும் கதை இருந்தால் சொல்லுப்பான்னு கேட்டிங்கன்னா அதோட தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஒரு அழகான சின்ன கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா தண்ணி பிரச்சனை. மழை எதுவுமே வரல. ஸோ மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தண்ணிக்காக பார்த்தா இந்த ஊரணி தண்ணி சொல்லுவாங்களே, மண்ணிலேருந்து ஊற தண்ணி. ஸோ அந்த மாதிரி குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் தண்ணிக்காக பார்த்தோன்னா போயிட்டு தண்ணி எடுத்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க, போய் அரசுக்கிட்டலாம் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் பெருசாக எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. ஸோ அவங்களே என்ன பண்ணலாம் முடிவு பண்ணுறாங்க, நம்மளே நீரோட்டை கண்டுபிடிச்சி தண்ணி எடுத்துலாம் சொல்லி அவங்களே முடிவு பண்ணி நீரோட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீரோட்டை இந்த இடத்துல தான் நல்லா இருக்குன்னு ஒரு இடத்தையே கண்டுபிடிச்சி அங்கே கிணறு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ கிணறும் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தாங்க கதையே ஆரம்பிக்குது. அவங்க கிணறு வெட்டினாங்களா இல்லையா, அந்த இடத்துல தண்ணி வந்துச்சா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்றதான் கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அந்த கிராமத்தை காட்டும் போது ஒரு நல்ல ஃபீல்ன்றது இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க பேசுகிற அந்த வட்டார மொழிலாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நகைச்சுவை எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த படத்தோட ஹீரோ யோகி பாபு நடிச்சிருப்பாரு. ரொம்பவே நல்லாவே பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வெறும் காமெடி தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, ஒரு சூப்பரான மெசேஜும் படத்தில் சொல்லியிருப்பாங்க. படம் என்ன கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. படத்தோட பேர் கிணத்த காணோம். ஸோ இந்த படம் ஹாட் ஸ்டாரில் இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு மாதிரி மனசுக்கு இதமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருப்பாங்க, நகைச்சுவையும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள்.